பாடுபட்டு வரோம். அதுக்கெல்லாம் காரணமும் நாகர்கோவிலை சேர்ந்த ஐசக் இமானுவேல்னு பேயர் மெட்டீரியல் சயின்ஸில் சவுத் ஜோனில் மேனேஜராக இருந்தார். அவர் தான் என்ன பண்ணார், தாய்லாந்தில் குடிசை தொழிலாக இருந்தது. இந்த சோலார் டீஹைட்ரேஷன் பண்ணனார், சூரிய ஒளி உலர் கூடாரம். அங்கே குடிசை தொழில் இந்தியாவில் கிடையவே கிடையாது. அப்போ எங்கள் விவசாய அமைப்பை கண்டுபிடிச்சி எங்கள்கிட்ட இதை கொண்டு வந்து கொடுத்து இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு இந்த நாகர்கோவிலை சேர்ந்தவர் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த திருநெல்வேலி ஜில்லாவில் வந்து நின்று பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சா சொல்லி அவருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் எங்களோட பயணத்தை பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 1998 என்ஆர்சிபி தான் எங்களுக்கு தலைவர், வாத்தியார், குரு எல்லாம். அந்த என்ஆர்சிபியோட சேர்ந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 26 ஆண்டு காலமாக பயணம் பண்ணுறதுனால இன்னைக்கு இந்த 20-30 அதுக்கு அப்படியே ஒரு 50 பொருளை தயார் பண்ணிக்கிட்டே வரோம். எங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் அவங்க தான் நிவர்த்தி பண்ணுறாங்க. பனானாலேருந்து ஃபைபர் பிளேட்லேருந்து, அது இல்லாமல் இப்போ நிறைய வாழை நாரில் புடவை. நாங்கள் வந்து ஃபைபர் மட்டும் தரோம். சார் சொன்ன மாதிரி கூட்டு முயற்சி தான் ஜெயிக்க முடியும், தனி முயற்சியாக நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால இந்த கூட்டமைப்பில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய குழுக்களை ஒன்று திரட்டி அவங்கவுங்களுக்கு என்னென்ன அவங்க பகுதியில் கிடைக்குமோ அதை என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரோம். அதுக்கு நாங்கள் என்ஆர்ஜிபியில் தான் டெக்னாலஜி, எல்லா டெக்னாலஜியும் அங்கே இருக்கிறதுனால ஒயின் பண்ணுறதுலேருந்து எல்லா டெக்னாலஜியும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஸ்டால் போட்டு பனானா ஜூஸு, ஸ்டம் ஜூஸுன்னு அது மாதிரி நிறைய ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டு வரோம். அது மாதிரி பண்ணுறதுனால வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியும் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஏற்றுமதியை பற்றி அவர் சொன்னார். அதில் நிறைய சிரமங்கள் இருக்கிறது அனைத்து உண்மை. ஏன்னா சாதாரணமாக நம்ம ஏதோ மீட்டிங்கில் என்கரேஜ் பண்ணுறதுக்காக பேசிட்டு போகிறது ஏற்றுமதி இல்லை. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூரோப்புக்கு ஒரு ஃபார்மர் கம்பெனி ஒரு கண்டெய்னர் ஏற்றுமதி பண்ணினோம். அதுக்கு என்ஆர்சிபி தான் துணை இருந்தது. அப்பிடாவும் என்ஆர்சிபியும் அவங்களோட துணை இருந்துமே அதில் நிறைய ஹிண்ட்ரன்ஸ், நிறைய தடைகளை தாண்டி அது யூரோப்பு போய் சக்ஸஸ் ஆகி இன்னைக்கு அது பெரிய ப்ராஜெக்டாக எங்களுக்கு சக்ஸஸ் ப்ராஜெக்டாக இருக்கு. அதுக்கு அப்பிடாவும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ஏதோ கூட்டத்தில் வந்தோம் கேட்டோம் அப்படியே 2 நாளைக்கு அதை நினைச்சிருந்துட்டு அப்புறம் மறந்துடாம திருநெல்வேலி ஜில்லாக்காரங்க எப்பவுமே தொழிலில் ஆர்வம் உள்ளவர்கள். நீங்கள் வந்து எல்லா தமிழ்நாட்டுக்கே வழிகாட்டியாக செயல்பட்டவங்க. அதனால எந்த துறை எடுத்தாலும் இன்னைக்கு சென்னையிலேயோ டெல்லியிலேயோ போய் பார்த்தா அது உங்கள் பக்கத்துக்காரங்களாக தான் இருக்காங்க. எங்களையே திருச்சியில் தேடி கொடுக்கலன்னா நாங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. அந்த மாதிரி நீங்கள் எல்லாமும் எந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு நீங்கள் நிறையா இருக்காங்க. கார்த்தால ஒருத்தர் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங்கில் நிறைய கஷ்டம் இருக்குன்னாங்க. அந்த மார்க்கெட்டிங் கஷ்டத்தையும் போக்குறதுக்கு நாங்களும் இப்போ அரசாங்கத்தோட நிறையா ஃபைட் பண்ணிட்டு வரோம். எங்களுக்கெல்லாம் எப்படியாவது மார்க்கெட்டிங்கை சொல்லி கொடுத்து மார்க்கெட்டிங்கை நல்ல முறையில் பண்ணுங்கன்னு தொடர்ந்து ஒரு அமைப்பு 10-15 ஆண்டு காலமாக செயல்பட்டு வர்றதுனால எங்களுக்கு யுனிடோலேருந்து அமெரிக்காலேருந்து சிஎஸ்ஆர் ஃபண்டில் ஒரு சோலார் பயோமாஸ் கோல்டு ஸ்டோரேஜ் கொடுத்தாங்க. அந்த பயோமாஸ் கோல்டு ஸ்டோரேஜ் இந்தியாவிலே இங்கே தான் ஃபஸ்ட்டு. அது வெறும் நம்ம ஃபார்ம் வேஸ்ட்டை வச்சு கோல்டு ஸ்டோரேஜ் தயார் பண்ணுறது. அதனால வந்து மின்சார செலவு பார்த்தீங்கன்னா 40% மேலே மிச்சம் ஆகுது. சாதாரண கோல்டு ஸ்டோரேஜுக்கும் அதுக்கும் அதான் வித்தியாசம். அந்த மாதிரி ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் கொடுத்து அதுவும் சக்சஸிவாக செயல்பட்டுக்கிட்டு வருது. அப்புறம் இப்போ ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கேருந்து டெல்லிக்கு வரையும் காஷ்மீர் வரையும் கொண்டு போகலாம். அதை வந்து சோலார் மூலமாகவே கோல்டு ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் ஆகும். அதை நம்ம கண்டெய்னரில் ஒரு 10 டன்ஸ் போட்டு ஏற்றி பனானாவை கொண்டு போகிறதுக்காக ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் ஒன்று யூனிடோவில் கொடுத்து அது என்ஆர்சிபியில் கொடுத்து ட்ரையல் லேண்டு போயிட்டு இருக்கு. அது அநேகமாக அடுத்த மாதத்தில் காஷ்மீருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இவரை டிஃபென்ஸ் மினிஸ்டரை வச்சு அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸுக்கெல்லாம் இங்கே
தேனியிலேருந்து பனானா கொண்டு கொடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அது மாதிரி வாழை நாரில் நிறையா பண்ணுறோம். நாரில் நிறைய நம்ம பக்கத்தில் சிக்கல்கள் நிறைய, சிரமங்கள் நிறையா இருக்குது. சார் பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் பண்ணுற ஃபைபரை இந்த கூட பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணுறாங்க. இந்த பிளேட்டெல்லாம் நாங்களே கொஞ்சம் ட்ரையல் என்ஆர்ஜிபி வச்சு ட்ரைனிங் எடுத்துகிட்டு கொஞ்சம் ட்ரையலில் பிளேட்டை கப்பெல்லாம் பண்ணுறோம். இந்த ஃபைபரில் சாரீலாம் பண்ணுறாங்க. மெட்ராஸில் எங்கள் குரூப்லேயே ஒருத்தருக்கு, அவருக்கு நாங்கள் இங்கேருந்து ரெட் பனானா, ஏலக்கி, நேந்திரன் அந்த மாதிரி வெரைட்டியில் பனானா ஃபைபரில் எடுத்து கொடுக்குறோம். நாங்கள் எல்லாமே நம்மளே செய்ய முடியுமானா முடியாது. அதனால் ஆங்காங்கே சில பொருளை நம்ம செய்யலாம், சிலதை நம்ம வெளியில் கொடுத்து தான் செய்ய முடியும். மத்திய அரசு ஒரு விவசாய அமைப்பு ஏதாவது ஒரு காரியத்தை முன்னெடுத்து நல்லபடியாக செஞ்சுக்கிட்டே போனால் தான் நம்மளை மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பண்ணும். இப்போ நாங்கள் மத்திய அரசோடையும் தொடர்பில் இருக்கோம், மாநில அரசோடையும் தொடர்பில் இருக்கோம். எந்த ஒரு காரியம்னாலும் முன்னாடி கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஃபண்டு நிறையா இருக்கு. அந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்மர்ஸுக்கிட்ட அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டு தான் வரோம். நாங்களும் இருந்தும் இன்னும் முழுமையாக அவங்களுக்கு எல்லாம் மார்க்கெட்டிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் பயந்துட்டு பின்னுக்கு போயிடுறாங்க. அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பார்க்காதீங்க. நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு போனால் தான், நாங்கள் இந்த 10 வருஷமாக முயற்சி எடுத்து கொண்டு போனதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர் கம்பெனினா அக்ரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு டெல்லியிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ஓரளவுக்கு எல்லாருக்கும் அறிமுகமான கம்பெனியாக இருக்குது. அதுக்கான கூட்டு முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு வரோம். மேலும் மேலும் நீங்களும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நல்லபடியாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், அவர் சார் சொன்ன மாதிரி ப்ராஜெக்டோடு போய் அந்த காரியத்தை செஞ்சோம்னா நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் யாரும் யோஜனையே பண்ண வேண்டாம். உங்களுக்கெல்லாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஈஷா அமைப்பு இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு மாதம் 2 மாத செலவில் அலைஞ்சு ஒரு நல்ல கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு சிறப்பு சேர்க்கிற விதமாக அடுத்த ஆண்டில் இங்கே ஒரு 10 ஸ்டார்ட் அப் கம்பெனி பனானா சம்பந்தமாக தோன்றணும் பகவானை பிரார்த்தித்து எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. திரு சுப்பிரமணியன் அவர்களுக்கு ஈஷா மண்காப்பம் சார்பாக நினைவு பரிசினை வழங்க திரு வசந்த் EDII பெரியகுளம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம்.